வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கூட்டணி சஸ்பென்ஸ் உடைத்தார், சட்டமன்ற தேர்தலில் வெற்றி உறுதி. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது பெரும் விதத்தில் தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக அரசியல் பணிகளை மேற்கொண்டு வரும் இந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்தடுத்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைப்பது, யாருடன் சென்றால் கரெக்டாக இருக்கும் என்பதனை உறுதிப்பட அரசியல் கணிப்புகளை கணித்து வருகிறது என்றே சொல்லலாம் அனைத்து விதமான அரசியல் கட்சிகளும். அதில் குறிப்பிட்ட இன்னும் கூட்டணி சேராத கட்சிகளாக இருக்கக்கூடிய தவேக, தேமுதிக, பாமக போன்ற ஒரு சில கட்சிகள் தற்பொழுது கூட்டணி யாருடன் என்ற ஒரு உறுதிப்பாட்டை எடுத்துக்கொண்டு வருகிறது என்றே சொல்லலாம். அதிலும் தொடர்ந்து தீவிரமாக இருந்து கொண்டிருக்கும் கட்சிகள் ஆளுங்கட்சியுடன் கூட்டணி போகலாமா, இல்லை எதிர்கட்சியுடன் கூட்டணி போகலாமா, இல்லை புதிய வரவாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடன் கூட்டணி போகலாமா என்று ஒரு சில கட்சிகள் அவர்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை பயணித்து கொண்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது முக்கிய அங்கமாக வகித்து கொண்டிருக்கும் நம்மளுடைய பிரபல கட்சிகளுக்கு அரசியலில் ஒரு வழித்தடத்தை பதித்து கொண்டிருக்கிறது. இதில் குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள் கூட்டணியில் இணைத்து கொண்டிருக்கிறது. ஒரு சில கட்சிகள் கூட்டணியிலிருந்து விலகி தற்பொழுது தனித்தே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கூட்டணியை பிறகு அறிவிக்கிறோம் என்று தேமுதிக தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறது. இதனால் தேமுதிக பார்த்திங்கன்னா கூட்டணியின் அந்த ஒரு அறிவிப்பை எப்படி வெளியிட போகிறார்கள் என்றால் 2026 தேமுதிக வேட்பாளர்கள் முரசு சின்னத்தில் தான் போட்டியிடுவார்கள் என்றும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பிரேமலதா அவர்கள் தெரிவித்திருந்தார். கூட்டணி விவகாரத்தில் எந்த ரகசியமும் இல்லை, நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்து கூட்டணி தொடர்பான முடிவுகளை எடுத்திருப்பதாக சஸ்பென்ஸை ஒன்றை உடைத்திருக்கிறார் பிரேமலதா அவர்கள். மேலும் விரைவில் நடக்க இருக்கும் கடலூர் மாநாட்டிலோ அல்லது அதற்கு முன்போ பத்திரிகையாளர்களிடம் கூட்டணி அறிவிப்பை வெளியிடுவோம் என்றும் தெரிவித்துள்ளார். இதனால் கூட்டணி என்பது அதிமுகவுடன் இருக்கும், இல்லை தவேகவுடன் இருக்கும், இல்லை என்றால் இந்த இரு கட்சிகளும் இணைந்து ஒரு கூட்டணியாக தேமுதிக செயல்படும் என்றும் கூறப்படுகிறது. இதனால் பெரும் விதத்தில் இருக்கிறதுனால அடுத்தடுத்த நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களும் ஒரு ரொம்ப பார்த்திங்கன்னா குறிப்பிட்டதாக பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது. மேலும் இதனை தொடர்ந்து பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கூட்டணி கட்சிகளை இழுக்கத்துக்காக பார்த்திங்கன்னா பல விதமான திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் என்பதை. மேலும் தொடர்ந்து அடுத்தடுத்த அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடுகளும் அடுத்தடுத்த பார்த்திங்கன்னா பயணங்களும் கூட்டணிக்கான தேர்தல் யூகங்களும் எப்படி அமைய போகிறது என்பதை பொறுத்து பார்ப்போம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.